செப்டம்பர் 27 ஒரு 10 நாள் வரைக்கும் அபிஷியல் நோட்டிபிகேஷனே கவர்மெண்ட் வெளியிடல. அந்த ஆணையத்துக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ், எதை விசாரிக்க வேண்டும், எதை பற்றி ஆய்வு நடத்த வேண்டும், என்னத்தை பத்தி தீர்ப்பு சொல்லணும், எதுவுமே இல்ல, பிளாங்கா போயிட்டு இருக்காங்க. அது எப்படி போக முடியும்? அது சரியில்லை. ஆகவே எனக்கு அதன் மேல் நம்பிக்கை இல்லை. அடுத்தது அஸ்ரா கர்க் போட்டிருக்காங்க. இந்த இரண்டுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் இந்த ஆணையத்தை போட்டுச்சு. ஆணையத்தை போட்டுட்டு நோட்டிபிகேஷன் அப்ரூவலே கொடுக்கல இது வரைக்கும் அபிஷியலா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கட்சியினுடைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜியை உட்கார வச்சு 1 மணி நேரம் பிரஸ் மீட்டுன்னு சொல்லி சகல கோணங்களில ஒரு உண்மை அறியும் குழுவை போட்டாச்சுன்னா அதனுடைய முடிவு வர்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஆனா திமுக அரசே திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தரை கரூர்ல இருக்கிற, அதுவும் அவர் மேல நிறைய சந்தேகம் இருக்கு, அவர் மேல குற்றம் சாட்டப்பட்ட அவரு உட்கார்ந்துக்கிட்டு செய்தியாளர் சந்திப்ப 1.5 மணி நேரம் நடத்துறாரு. அதுல வீடியோ எல்லாம் போட்டு காட்டி அவரு ஒரு தீர்ப்பை சொல்றாரு, இப்படிதான் தீர்ப்பு இருக்கணும்ன்றாரு. ஆகவே நம்பிக்கை இழந்துச்சு, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த நடுநிலையா இது செயல்படும்.